மினிமம் 50-60,000 கிலோமீட்டர்ஸ் இன்னைக்கு யாருமே வந்து வண்டி வாங்கி யூஸ் பண்ணாமலே விற்கணும்ன்றது மோட்டிவே இல்லை. வண்டி இன்னைக்கு வந்து ஒரு 10 to 12 lakhs கொடுத்து ஒரு கார் வாங்குறாங்கன்னா அவங்க ஹாப்பியா யூஸ் பண்ணிட்டு கொடுக்கணும்னு தான் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கப்ப ரெண்டாவது இன்னைக்கு வர கார்லாம் 1 லட்சம் தான் ஓடுன்ற கேரண்டி எல்லாம் இல்ல. இன்னைக்குலாம் வந்து மினிமம் 2-3 lakhs ஓடும். எல்லாம் எனி கார் ஒரு வெல் மெயின்டைன் கார் இருந்துச்சுன்னா 2-3 lakhs எல்லாம் வந்து இன்னைக்கு ஈஸியா ஓடுற மாதிரி தான் இன்னைக்கு வர மேனுஃபேக்சரிங்கே இருக்கு. அதை மெயின்டைன் பண்ற குவாலிட்டி. ஸோ ப்ராம்ப்டான சர்வீஸ் இருக்கணும். அது ரெகுலரான கரெக்டான இடத்துல கொடுத்து அந்த கார் சர்வீஸ்லாம் இருந்துச்சுன்னா 1 lakhலாம் இன்னைக்கு நாட் அன் இஷ்யூ. அதே மாதிரி ஒரு பிராண்டுக்கு ஒரு கிலோமீட்டர்ஸ் கணக்கு இருக்கு. இப்போ இனோவாலாம் வந்து 2 lakhs ஓடினது 3 lakhs ஓடினதெல்லாம் கூட வாங்குறாங்க. ஸோ அதெல்லாம் ப்ராப்ளமே இருக்காது. ஜென்ரல் பட் பெட்ரோல் இன்ஜின்லாம் கவலையே இல்லை. எவ்வளோ ஓடி இருந்தாலுமே ரொம்ப டீசெண்டாக தான் இருக்கும். ஸோ அதிகமான கிலோமீட்டர் ஓடி இருந்தாலும் கார் வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். வித் சர்வீஸ் ரெக்கார்ட். சர்வீஸ் ரெக்கார்ட் ப்ராம்ப்டான சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கலாம். ஒன்றுமே ஆகாது. அந்தந்த டைமுக்கு அந்தந்த ஸ்பேர்ஸ் மாற்ற தான் போகிறாங்க. அவங்க நல்லா வச்சுக்க தான் போகிறாங்க. ஒரு 10 years ஓல்டு காரை வந்து ஒருத்தங்க வாங்குறாங்க, செகண்ட் ஹேண்ட்ல சீப்பா தராங்கன்னு சொல்லிட்டு அதை எடுக்கலாமா? ஒரு விஷயம் சீப்பா கிடைக்குதுன்னு போய் எடுக்கிற இடத்துல தான் நம்ம ஆளுங்க மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஏன் சீப்பா தராங்கன்றத வந்து யோசிக்கிறது இல்ல. நம்ம பட்ஜெட்டுக்கு இது கிடைச்சிருச்சு, அதே இடத்துல இன்னும் கூட ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்து ஒரு நல்ல வண்டி இருக்கும், அதை பார்க்க மாட்டாங்க. ஏன் இதை விட இங்க 50,000 கம்மியா கிடைக்குதுன்றதுனால ஒரு அடிப்பட்ட வண்டியோ இல்ல ஒரு வேற ஏதாவது வெளியே தெரியாத ஒரு பெரிய செலவு இருக்கிற வண்டியோ கொடுத்துடுறாங்க. அப்படிலாம் இல்லாம கொஞ்சம் யோசிச்சு ஒரு 2 வண்டி கம்பேர் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களே கண்டுபிடிச்சிடலாம். எல்லா பிகினர் டிரைவர்ஸுக்குமே வந்து ஈஸியா தெரிஞ்சிருது ஒரு வண்டி. இப்போ இதே வண்டி இன்னொரு வண்டி கொஞ்சம் ஆவரேஜா இருக்க வண்டி ஓட்டினாங்கனாலே தெரிஞ்சிடும் அதோட கம்ஃபர்ட்டும் இதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றது. ஸோ அதை வச்செல்லாம் இன்னைக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஜென்ரல் ஆயில் செக்அப் பண்ணிக்கணும், வாட்டர் லெவல் செக் பண்ணிக்கணும். இதுதான் பேசிக். இது 2 தான் உங்களால பார்க்க முடியும். அதை தவிர்த்து மிச்சம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அதோட பேட்டரி, கூலண்ட் எல்லாமே வந்து அதுல ரொட்டீன் பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதெல்லாம் வரும். இப்போ காருக்குள்ள நிறைய ஃபீச்சர்ஸ் வச்சிருப்பாங்க. லைக் பவர் விண்டோ சொல்லியிருப்பாங்க, ஏர் பேக்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள இருக்க ஃபீச்சர்ஸை வந்து வெளியில ப்ராம்ப்டா சொல்லி காரை எப்படிலாம் ஏமாற்றி செல் பண்றாங்க. ஏமாத்தி செல் பண்றதுக்கு என்ன இருக்கு? இருக்கிறத சொல்ல தான் முடியும். ஹார்ட் ஆஃப் த கார் வந்து இன்ஜின் தான். ஸோ நீங்க அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்க அதை ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டு மிச்சது எல்லாமே நீங்க ரெடி பண்ண முடியும். ஸோ காரை நிறைய பேர் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா, காரில் வந்து டயர் பாயிண்ட் நல்லா இருக்குது, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேலே சன்ரூஃப் இருக்குது, 2 பக்கமும் பவர் விண்டோ கொடுத்துருக்கோம், ஏர் பேக் இருக்குது, எல்லாமே உள்ளே பக்காவாக இருக்குது, ஸ்டீரியோ சிஸ்டம் கொடுத்துருக்கோம், எல்லாமே சொல்லுவாங்க. நான் காருடைய மெயின் இன்ஜின் பற்றி எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க. இப்படி சொல்கிறவங்க கிட்ட இப்படி இருக்கக்கூடிய டீலர்ஸ் வந்து நம்பி வாங்கலாமா, இல்லை அவங்க ஏதாவது நம்மளுக்கே தெரியாமல் ஹிடன் சார்ஜஸ் வைக்கிற மாதிரி பண்ணுறாங்களா? நீங்கள் போகிற இடத்த தான் பொறுத்து இருக்குது. ஒரு ட்ரஸ்டான ஒரு கம்பெனி மேலே பார்த்துட்டு போகிறது தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு விஷயம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு கடைசி 10-15 yearsல வந்து புதுசா ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க. அதுலயே அவங்களுக்கே பாதி பேருக்கு வந்து என்ன விஷயம் இருக்கு இல்லைன்றதே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க, அவ்வளவுதான். பட் இன் ஜெனரல் நீங்க ஒரு மெக்கானிக் வச்சுட்டு ஒரு செக்அப் பண்ணி எடுத்துக்கிறது பெஸ்ட்.